இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக 3 வெபினார் பண்ண போகிறோம். 10 o'clock சேவ் லைக் an RD and earn more than an RD, பவர் ஆஃப் SIPs over long term. இந்த வெபினார் வந்து நாங்கள் 12 மணிக்கு தமிழ்லையும் பண்ணுவோம், தமிழ் சேனலில். அண்ட் 11 AM பவர் ஆஃப் ரீபேலன்சிங் பற்றி ஒரு வெபினார். உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்கள் வெபினார்ஸ்க்கு வாங்க. டூ மச் மணி சேசிங் ஷேர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இதுதாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட பணம் ரொம்பவே இருக்குது. மாதம் அவங்கள்ட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த பணத்தை அவங்க டிப்ளாய் பண்ணல, அடுத்த மாதம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பணம் சேருது. இப்படி 2 மாதம் பணம் சேர்ந்துருச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாகிடுது. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி, இனி வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் முக்கால்வாசி பேருடைய நோக்கமாக இருக்கிறது, தேவையாகவும் இருக்கிறது. இதே ஓரிரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேஷை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. 12%லேருந்து 25% வரைக்கும் கேஷை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஃபண்டில். இந்த மாதிரி கேஷை ஏற்றும் போது என்ன நடக்கும்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த ஃபண்டை அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும், மார்க்கெட் கீழே போச்சுன்னா அந்த ஃபண்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். இந்த 2 விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அம்சங்கள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னாக்கா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா, அதுவும் ஈக்விட்டி ஃபண்டுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா, அவங்களால டிப்ளாய் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுனா தான் நீங்கள் பணம் கொடுக்கணும். அவங்க என்னால் டிப்ளாய் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த நேரத்தில் அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை என்பது என்னுடைய கருத்து. அப்போ நீங்கள் ஒரு ஆர்பிட்ராஜ்லையோ இல்லை டெட் ஃபண்ட்லையோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்லையோ போட்டு உட்காந்துக்கலாம். ஈக்விட்டி ஃபண்டுக்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியதில்லை. எப்போ அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற கன்விக்ஷன் இருக்கோ அந்த நேரத்தில் தான் பணம் கொடுக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் 99.9% இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஃபண்ட் மேனேஜர் இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. இது எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். முக்கியமாக சொல்லணும்னா ஸ்மால் கேப்பில் நடக்குது, மிட் கேப்பில் நடக்குது, சில நேரங்களில் ஃப்ளெக்ஸி கேப்லையும் நடக்குது. லார்ஜ் கேப்பில் நீங்கள் கொடுக்குற பணத்தை தாராளமாக அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை. அதே போல் வேல்யூ ஃபிலாசபியோடு சார்ந்து முதலீடு செய்யக்கூடிய ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த நேரத்துலையும் பணம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மார்க்கெட்டில் எந்த ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜர்னால கம்ஃபர்டபுளாக டிப்ளாய் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது, பிரச்சனை இல்லை. யாரால இன்வெஸ்டே பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரோத் ஓரியன்ட் ஃபிலாசபிக்கு நகர்ந்தவர்கள், அதை சார்ந்து இருக்கிறவங்க, ஹையர் வேல்யூவேஷனில் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப ஹை வேல்யூவேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக இருக்கிறவங்களால டிப்ளாய் பண்ண முடியல. லிக்விடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு பிரச்சனை தான். இது ஃபண்ட் மேனேஜருக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அல்ட்ரா ஹெச்என்ஐக்கும் பிரச்சனை, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கும் பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ப்ராப்ளம் இல்லை, அடுத்தவனுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் நமக்கு சாதகமாக இல்லாத போது, எல்லாரும் அவசரப்பட்டு வாங்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் ஓரம் கட்டப்படுகிறோம். இப்போ இன்றைக்கி லிக்விடிட்டி ஹையாக வச்சுருக்கிறவங்க எல்லாமே ஓரம் கட்டப்பட்டவர்கள் தான். இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அவங்க அதை விரும்பி தான் ஏற்றுக்கிட்டாங்க. பட் அப்போ கூட எல்லாரும் அவங்கள கேள்வி கேட்பாங்க, என்ன நீ போலையா, நீ வாங்க போலையா அப்படின்னு. ஏதோ ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரியும் அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் போகிற மாதிரியும் நீங்கள் போகாத மாதிரியும் ஒரு உளவியலை உங்கள் மேலே திணிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதை டைஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அதை சரியாக மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பல்க் பிளாக் டீலில் பணத்தை டிப்ளாய் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய யுக்தியாக இருக்குது. என்ன ரீசன், பல்க் பிளாக் டீலில் விற்கிறவங்க மார்க்கெட் ப்ரைஸோட ஒரு 5-10% டிஸ்கவுண்ட்டில் அவங்களுக்கு ஷேரை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது, விலையை குறைச்சி விற்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இதில் போய் வாங்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஓரளவுக்கு ஷேர்ஸ் சீப்பாக கிடைக்குதுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கிறதுனால அதை விரும்பி வாங்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடிசியில் அவ்வளோ பெரிய பல்க் டீல் நடந்தது, பஜாஜ் ஃபின்சர்வில் ஒரு பெரிய பல்க் டீல் நடந்தது, இண்டிகோவில் ஒரு பல்க் டீல் நடந்தது. இப்படி நிறைய கம்பெனிஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கம்பெனி சொல்லணும்னா பாரதி ஏர்டெல் நடந்தது. இன்னும் பல கம்பெனிஸில் பல்க் டீல், பிளாக் டீல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ப்ரமோட்டர்ஸ் விற்பாங்க, அல்லது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் விற்பாங்க, அல்லது ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் விற்பாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் விற்பாங்க. அந்த ஃபண்ட்ஸை டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்க. இது எல்லா கம்பெனிலையும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஸோ
சில இடங்களில் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சில இடங்களில் நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தெளிவாக எனக்கு தோணுது. பட் அது ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருடைய கால். ஸோ ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு முடிவையும் நாம் இங்கே கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிரிட்டிசிசம் எப்படி வெளிப்படுறோன்னா அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். என்னுடைய ஃபிலாசபி அதுதான். ஒருத்தர் பண்ணுறது நமக்கு பிடிக்கலன்னா தள்ளி நிற்போம், அவங்க கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுக்கக்கூடாது. பேசிக்காக இந்த ப்ராப்ளம் ஆஃப் டூ மச் மணி அவ்வளோ லேஸில் முடிய போகிறது இல்லைங்க. என்ன காரணம்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 5.5% ஆர்பிஐ குறைச்சிட்டான். ஸோ இன்னைக்கு பாண்ட் ஃபண்ட் கில்ட் இதிலெல்லாம் பெரிய ரிட்டர்ன் கிடைக்காது. ஏன்னா இங்கேருந்து இந்த வருஷம் மறுபடியும் வட்டி குறையுமான்றதே கேள்விக்குறியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட்ல வர வேண்டிய அடுத்த 25 புள்ளி வட்டி குறைப்பை ஜூன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆகஸ்ட்ல இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தா நவம்பர் டிசம்பரில் வரப்போகுதா அக்டோபரில் வரப்போகுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். என் பார்வையில் பணவீக்கம் குறையலைன்னா இனிமே இந்த ஆண்டு வட்டி குறைப்பு நடப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வட்டி குறைப்பு வாய்ப்புகள் கம்மியாக இருந்தால் கூட இன்னைக்கு கிடைக்கிற வட்டி உங்களுக்கு பத்தாது இல்லை, அதானே பிரச்சனை. ரிட்டர்னுக்காக தானே எல்லாரும் இவ்வளவு முயற்சி பண்ணுறோம். ரிட்டர்ன் ரொம்ப குறைவாக இருக்கும்போது இதுக்கு வட்டி கொடுக்கறது நம்ம ஈக்விட்டிலே போடலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டெட்டில் என்ன ஆனாலும் போடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அதே போல் டெட் இல்லைனா எதில் போட முடியும்? ரியல் எஸ்டேட்டில் போடலாம், இல்லை கோல்டில் போடலாம். ரியல் எஸ்டேட் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு செக்டர். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லாரும் கேர்லெஸ்ஸாக பணத்தை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் கொட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரும் பணக்காரர்கள் அவங்க தான் மிஸ்டேக் நிறைய பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் பண்ணுறதோட அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் பண்ணக்கூடிய தவறுகள் ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப அதிகம். இந்த ஒரு சூழ்நிலையில் கோல்டு வேல்யூவேஷன் குறவில்லை, சில்வர் கொஞ்சம் ஏறி இருக்குது, மேலும் ஏற வாய்ப்பு இருந்தால் கூட ஒன்று ஏறினப்புறம் வாங்குறதுக்கு நமக்கு மைண்ட் செட் வர மாட்டேங்குது. ஸோ இது எல்லாம் லெஸ் அட்ராக்டிவாக இருக்கும்போது பணம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு மேலே ஈக்விட்டிக்கு வருது. அப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? டிப்ளாய்மெண்ட் கம்பல்ஷன், அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கிறது அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் கேஷை ஏற்றிக்கிட்டே போவீங்க? ஏன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது, நீங்கள் கேஷை ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இந்த ஸ்டாக் வாங்கலாம், ஐடிசியை வாங்கலாம், பஜாஜ் ஃபின்சர்வை வாங்கலாம், பாரதியை வாங்கலாம். அப்படி சில கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு சாதகமாக விடை கொடுக்கும்போது அங்கே போய் பணத்தை போடுறாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அதிக மதிப்பீட்டில் ப்ரமோட்டர்கிட்டேருந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. சமீபத்தில் 2 டிரான்சாக்ஷன் நான் சொல்லுவேன். ஒன்று ஒரு ஆட்டோ ஆன்சிலையில், இன்னொன்று ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூவேஷன் ரொம்பவும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த வியூ தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ சில டீல்ஸில் ப்ரமோட்டருக்கு தான் சாதகமாக இந்த டிரான்சாக்ஷன் அமையும் என்று நான் நினைக்கிறேன். வாங்குகிற இன்ஸ்டிடியூஷனுக்கு அது சாதகமாக அமையாது, பாதகமாக இருக்கலாம். ஸோ இப்படி ப்ரமோட்டர்கிட்ட வாங்குற எல்லா டிரான்சாக்ஷனையும் தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லா டிரான்சாக்ஷனையும் சரின்னு சொல்ல முடியாது. பல்க் பிளாக் டீலில் சீப்பாக கிடைக்குது, அதனால் அங்கே போய் வாங்கினா நம்ம கொஞ்சம் கேபிட்டலை டிப்ளாய் பண்ண முடியுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அங்கே போகிறாங்க. சீப்பாக கிடைச்சா கூட சில டிரான்சாக்ஷனை விட்டு அவங்க தள்ளி நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதை நிறைய பேர் டிசிப்ளின்டாக கடைபிடிக்கிறது இல்லைங்கிறதும் உண்மை. ஸோ யார் இந்த பீரியடில் பல்க் டீல் பிளாக் டீலை சென்சிபிளாகவும் டிசிப்ளினாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இன்வெஸ்டர் பணத்தை பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க, வளர்ப்பாங்க. யார் தப்பான இடத்துல போய் பல்க் பிளாக் டீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ஏவியில் அடி விழும். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணுங்கிறது தான் இதில் முக்கியமான லேர்னிங். ஏன்னா எப்படி ஒருத்தர் பொறுப்பாக அதிக குவான்டிட்டி வாங்குறது அப்படிங்கிறத ஒரு இன்வெஸ்டரும் கற்றுக்கணும். இப்போ நான் இந்த பல்க் பிளாக் டீலை என் லைஃப் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறாங்கன்னு, எதை வாங்குறாங்க, எதை விற்கிறாங்க, என்ன மதிப்பில் வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்க, ஏன் விற்கிறாங்க, யார் சொல்லி வாங்குறாங்க, எந்த புரோக்கருடைய பரிந்துரை, இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். யார் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு கூட பார்ப்போம் இந்த மாதிரி ஓஎஃப்எஸ் வரும்போது. அப்போ யாரை வச்சு இந்த காரியத்தை நடத்திக்கிறாங்க, செல்லர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். யார் வழியாக போய் தங்களுக்கு வேண்டியதை வாங்குறாங்க, பையர் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டர் தன்னை வளர்த்து கொள்வதற்கான நாலேஜ். நம்ம இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கும் போது, இந்த மாதிரி டீல் நடக்கும்போது அந்த டீலை நாம் எப்படி பார்க்கணும்னு புரிஞ்சுக்கும். அதுதான் இதில் முக்கியமான லேர்னிங் நமக்கு. மற்றபடி அவன் இதை பண்ணா, இவன் இதை பண்ணா, அது தப்பு, இது ரைட்டுன்னு அக்கப்போர் பண்ணுறது நம்முடைய நோக்கம் இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா கூடாதான ஒரு முடிவை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி வாங்கலான்னு தோணுச்சுன்னா என்ன மதிப்பில் வாங்கலான்னு ஒரு அளவீடு இருக்க வேண்டும். அந்த அளவீடு வந்த உடனே நம்ம வாங்குறதுக்கு மென்டலி ரெடியாக இருப்போம், வாங்குவோம். ஸோ மார்க்கெட்டில் நமக்கும் பணம் போட வேண்டிய தேவை இருக்குது, ஃபண்ட் மேனேஜருக்கும் பணம் போட வேண்டிய தேவை இருக்குது, ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐக்கும் பணம் போட வேண்டிய தேவை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது.
ஆனால் யார் இந்த தேவையை எப்படி நிறைவு செய்கிறார்கள், அதை எப்படி அவங்க பூர்த்தி பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி அவங்க அந்த தேவையை அட்ரஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்கன்றது தான் அவங்களுடைய முதலீடுகள் வெற்றிகரமாக அமையுமா அல்லது சோதிக்கும் வகையில் அமையுமா அல்லது தோல்வியாக அமையுமான்னு தீர்மானிக்கக்கூடியவை. ஸோ அந்த தீர்மானம் வரும் வரையில் நாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்பவே காஷியஸாக இருக்கணும், ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். செய்யக்கூடிய எல்லா முடிவுகளையும் யோசித்து நிறுவன மதிப்பு சார்ந்தும் டிசிப்ளின்டான ஒரு வழிமுறை சார்ந்தும் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். அப்படி வகுத்து கொண்டால் நம்முடைய முதலீடுகள் எல்லா மார்க்கெட்லேயும் சரியாக அமையும். எந்த மார்க்கெட்டில் பணம் போட்டாலும் நம்ம சரியான இடத்துல தான் போடுவோம். அந்த மாதிரி சரியான இடத்தில் மட்டுமே முதலீடு செய்து மற்ற இடங்களை தவிர்த்து வருங்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய முதலீடுகளை எல்லா நேரத்திலையும் உருவாக்கும் ஒரு பக்குவத்தை இணைந்து வளர்ப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.